والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. எல்லா புகழும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு கொஞ்சம் லீவு நாளுங்கனால மக்கள் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி முன்னா வந்துருங்க. ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால மாணவர்கள் எல்லாம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. எவ்வளோ நெருக்கி உள்ளே உட்கார முடியுமோ உள்ளே வந்துருங்க. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை நெறியை நமக்கு தந்து அதில் முஸ்லீமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நாம் எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் என்பது சொர்க்கம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அவன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும், அநியாயங்கள் செய்தாலும், அடுத்தவனை பற்றி பேசினாலும், வியாபாரத்திலே மோசடி செய்தாலும், பிறரை பற்றி அவதூறு சொன்னாலும், என்ன செய்தாலும் எல்லா முஸ்லிம்களுடைய எண்ணமும் என்னவென்று சொன்னால் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும், அந்த சொர்க்கம் போக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும். இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்திலே நமக்கு ஒரு சின்ன இடம் கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு இடம் இருக்கின்றது. ഖൈറു மின் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவற்றை விடவும் அது சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இப்ப சொர்க்கத்திலே ஒரு இடம் வாங்குவது, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு இடம் கிடைப்பது என்பது சாதாரண பாக்கியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்திற்கு எல்லோரும் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு ஆசைப்படுகின்ற நாம் அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கிறோம்? சொர்க்கம் அடைய வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. அதற்காகத்தான் உலகத்திலே நன்மைகள் செய்கின்றோம், பாவங்களிலிருந்து விலகி இருக்கின்றோம், முடிந்த வரையிலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றோம், மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட அந்த சொர்க்கத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் ஆசைப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்? சொர்க்கம் என்பது நிரந்தரமான நிலையான அல்லாஹ்வுடைய அந்த ஒரு திருப்தியை வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சொர்க்கத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் என்பது சாதாரண பாக்கியம் கிடையாது. எங்க உலக வாழ்க்கையிலேயே நாம ஒரு வீடு ஒண்ணு வாங்குறோம், நமக்கு தேவையான அந்த வசதிகள் இருக்கா என்பதை நாம் பார்க்கத்தானே செய்யறோம்.
வீடு வாங்குவதற்கு முன்னாடி அங்க தண்ணி வருதா, பக்கத்துல பள்ளி வசதி இருக்குதா, ஸ்கூல் வசதிகள் இருக்கின்றதா, கடைகளுக்கு போகணுங்கன்னா கடைகளுக்கான வசதிகள் இருக்கின்றதா, எல்லாத்தையும் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். எல்லாவற்றையும் மேலாக நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க நல்லவங்களா இருக்கிறாங்களா, நமக்கு கெடுதல் செய்யாம இருப்பாங்களா, நமக்கு உதவக்கூடியவங்களா இருப்பாங்களா என்று சொல்லி குறைந்த காலத்தில் வாழக்கூடிய இந்த உலகத்தில் கூட அருகிலே இருக்கக்கூடியவர்கள், பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமே, சொர்க்கத்தில் என்றென்றும் நிலையாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். கொஞ்ச கால வாழ்க்கையிலேயே நாம என்ன செய்கின்றோம், நல்ல ஒரு நிலையில் இருக்க வேண்டும், அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், சொல்லப்போனால் உலகத்துல பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரபலியமான ஆளா இருந்தா போதும், ஒரு மினிஸ்டரோ அல்லது ஏதாவது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆளா இருந்தார் என்று சொன்னால் அதை வைத்து கூட நாம என்ன செய்வோம், என் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மினிஸ்டர்ப்பா, அவர் பெரிய அந்த ஆளுப்பா இந்த ஆளுப்பா என்றெல்லாம் கூட சொல்லுவோம். ஆனா இது ஒட்டுமொத்த தகுதியை விட அதிக தகுதி வாய்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று நாம் எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் கவனத்திலே கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடும் நாளை சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்பட்டு அதற்கான வழிமுறைகள் மார்க்கத்தில் என்ன சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அதையும் நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக ஏந்தி அது போன்ற செயல்பாடுகளை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்த இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது. ஒவ்வொரு பாங்கிற்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு பிரார்த்தனையை சொல்லி தருகின்றார்கள். என்ன பிரார்த்தனை? எல்லோரும் அதை சொல்லி முடித்ததற்கு பின்னால் சொல்லத்தான் செய்கின்றோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸ்ஹு மகாமன் மஹமூத் அல்லதி வஅத்தஹு. இந்த துஆவை நாம் என்ன செய்றோம், ஒவ்வொரு பாங்கிற்கு பின்னால் நாம் கேட்கத்தான் செய்கின்றோம். இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹும்ம இறைவா, இந்த முழுமையான அழைப்பிற்கும் இந்த நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ சொல்லி இருக்கக்கூடிய அந்த வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான இடத்தை என்ன செய்வாயாக, வழங்குவாயாக என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம், ஒவ்வொரு பாங்கிற்கு பின்னாலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். அப்ப சொர்க்கத்தில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல கேட்டகரிகளாக பல வகைகளாக பிரித்து வைத்திருக்கின்றான். அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்தால் உயர்ந்த அந்த வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும்? சொல்ல போனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் என்ன செய்கின்றான், இது போன்று நல்லவர்கள், சுஹதாக்கள், நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் திருக்குர்ஆனில் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, வழிகாட்டப்படுகின்றது. அதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்கான வழிமுறைகள் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லித் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்வோம் என்று சொன்னால் உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். எந்த ஒரு விஷயம் நன்மையாக இருக்கக்கூடிய எதுல வேண்டுமானாலும் நாம் உயர்வாகத்தான் ஆசைப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. நன்மையான விஷயத்துல சின்னதையா நீ ஆசைப்படுற, பெருசா ஆசைப்படு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நமக்கு சொன்னார்களா இல்லையா? சொர்க்கம் எத்தனை படித்தரங்களில் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை நீங்க அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க? அப்ப உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்க வேண்டும், அந்தஸ்திலே ஒரு சந்தோஷமான இடத்திலே கேட்க வேண்டும் என்கின்ற வழிமுறை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுவதற்கான முயற்சியில ஈடுபடுகிறோமா என்பதை எல்லாம் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய அந்த இடமானது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடமானது ரொம்ப ஒரு உயர்ந்த இடமாக இருப்பதால் அதற்கு ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும் என்கின்ற வழிமுறை இந்த மார்க்கத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தல். நேசித்தல் என்கின்ற இந்த ஒரு விஷயமே அதுவே என்ன செஞ்சிடும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். நேசிக்கிறதுனா என்ன? வெறுமனவே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது மாத்திரமா? அதனுடைய வெளிப்பாடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சொல்லக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையில பின்பற்றுவது. அதுதான் ஒரு நேசத்திற்கான அடையாளம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்ததற்கான உண்மையான ஒரு அடையாளம் என்பதாக நம்மால் என்ன செய்ய முடிகிறது, வெளிப்படையாக
பார்க்க முடிகின்றது. அப்ப அந்த நேசம் என்பது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களே, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் மூமினாக ஆக முடியாது, உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரை விடவும் நான் நேசத்திற்கு உள்ளாகாத வரையில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, மூமினாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு என்பது, அதன்படி நடக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது நாளை மறுமையில் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய தூதரோடு போய் நம்மை சேர்க்கும் என்கின்ற வழிமுறை மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் பள்ளிவாசல்ல நான் என்ன செய்றேன், இருந்து கொண்டிருக்கிறேன். வழியில் அந்த முற்றத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்போது வரும், மறுமை நாள் எப்போது வரும் என்று அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி கேட்கின்றார்கள், அந்த நாளுக்காக வேண்டி நீ என்ன உலகத்திலே தயார் செய்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி கேட்கிறாங்க. அவர் வாய் அடைச்சு போயிட்டாரு. இவர் கேட்ட கேள்வி மறுமை எப்பொழுது வரும் என்று கேட்டார். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நாளை பற்றி கேட்கின்றாயே, அந்த நாளுக்காக உன்னிடத்தில் என்ன தயாரிப்பு இருக்கின்றது, என்ன முன் ஏற்பாடுகள் இருக்குது என்று கேட்டவுடன் அவர் அமைதியாயிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, என்னிடத்துல தொழுகை, வணக்க வழிபாடுகள் இது போன்ற விஷயங்கள் இல்லாவிட்டாலும் கூட நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். உடனே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றார்கள். அப்படியானால் நீ யாரோடு விரும்புகின்றாயோ, யார் நேசிக்கின்றாயோ அவரோடு நீ சொர்க்கத்திலே இருப்பாய் என்கின்ற ஒரு தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகின்றார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது, அவர்கள் சொன்னபடி நடக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய, சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த செய்திகள் நமக்கு என்ன செய்கின்றது, சுட்டி காண்பிக்கின்றது. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்கான இன்னும் சில வழிமுறைகளை சொல்லி தருகின்றார்கள். இலகுவான வழிமுறைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடமையான தொழுகையை அடுத்ததாக, கடமையான தொழுகை கட்டாயம் தொழுதாகணும். 5 நேர தொழுகைக்கு எந்த விதமான சாக்கு போக்குகளும் சொல்ல முடியாது. உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் கூட உட்கார்ந்து கொண்டோ படுத்துக் கொண்டோ அதை நிறைவேற்ற வேண்டும். பயணத்திலே இருந்தால் அதற்கு ஏற்றவாறு சுருக்கி தொழ வேண்டும். எந்த இடத்திலையுமே தொழுகையை விடுவதற்கான வழிமுறை இந்த மார்க்கத்தில் சொல்லி தரப்படவில்லை. பெண்களுக்கு வேண்டுமானால் சில அந்த மாதவிடாய் காலங்கள் இது போன்ற சில விதிவிலக்குகளை தாண்டி ஒரு மனிதன் மரணிக்கின்ற வரையிலும் தொழுகை பேண வேண்டும் என்பது கடமையான விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், நாளை மறுமையிலே என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உபரியான வணக்கங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகப்படுத்துங்கள். கூடுதலான வணக்கங்களை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், சுன்னத்தான வணக்கங்களை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்கின்ற வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. நபி வழியை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் ரபியா பின் காப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில பணிவிடைகளை செய்யக்கூடியவர். உழு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைப்பது, சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த ரபியா பின் காப் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவருடைய அந்த ஆர்வத்தை பார்த்துவிட்டு, நல்லா இப்படி வேலை செய்யறாரு, நமக்கு உதவி செய்கின்றாரே, இவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற ஒரு ஆசையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேண்டும் என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்தில் கேட்டவுடன் இந்த ரபியா பின் காப் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட விஷயத்தை கவனிக்கின்றார்கள். கேட்கக்கூடியது அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை தொடர்பாகவும் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, உலக தொடர்பாகவும் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கின்றார்கள், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறாங்க. நாம் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்கக்கூடிய விஷயம் என்பது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை தாண்டி நாளை மறுமையை நமக்கு பிரதிபலன் அளிக்க வேண்டும், மறுமையை நமக்கு உதவ வேண்டும் என்பதை கவனத்திலே கொண்டு அவர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையிலே உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அவர் கேட்ட கேள்வி என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்தில் மறுமையிலே உங்களோடு கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கிறாங்க. அவர் அதுல இருந்து மாறவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற ஏதாவது வேண்டுமா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் கூட இல்லை இல்லை மறுமையில் உங்களோடு தான் இருக்க வேண்டும் என்று அதிலே உறுதியாக இருக்கின்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா
அப்படி என்று சொன்னால் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன? நீ அதிகமாக சுஜூது செய்வதன் மூலமாக நீ எனக்கு உதவி செய் என்கின்ற ஒரு அறிவுரையை அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். உபரியான வணக்கங்களின் மூலம், உபரியான அந்த தொழுகையின் மூலம் சுஜூதுகளை நாம் அதிகப்படுத்துவோம் என்று சொன்னால், சுஜூதுகளை நாம் கொஞ்சம் கூடுதலாக ஆக்குவோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் என்ன செய்யலாம்? கூட இருக்கலாம் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல் இந்த மார்க்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் நாம் ஆசைப்படக்கூடிய விஷயத்தில் உயர்ந்ததாக, சிறந்ததாக அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். தொழுகையை தாண்டி நம்முடைய நேரங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், கூடுதலான வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாகவே செய்வதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு தகவல் இதில் நமக்கு சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தோடு சித்திகன்கள், சுஹதாயின்கள், நபிமார்கள் என்று சொல்லி பல்வேறு நபர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதனோடு நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதாக நாம் கருதி கொண்டு அதற்கான செயல்களிலே உலகத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல் தான் இந்த மார்க்கத்தில் அழகாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில வழிமுறைகளை சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன? அதாவது நீங்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனாதைகளை நீங்கள் பராமரியுங்கள், அனாதைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இன்னொரு ஒரு வழிமுறையை காண்பிக்கின்றார்கள். அனாதைகள் சொன்னா யாரு? தாய் தந்தை இல்லாத அந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், நாதியற்றவர்கள் அனாதை என்று சொல்வார்களே, அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை, பாக்கியத்தை மிகப்பெரிய அளவிலே திருக்குர்ஆனிலே நமக்கு பல்வேறு இடங்களில் சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்தி திருக்குர்ஆனிலே இருக்கின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த அனாதையோட விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஒரு சபைக்கு வராங்க. எப்படிப்பட்ட சபை? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், இதா ஹலரல் கிஸ்மத்த, சொத்துக்களை பங்கு பிரிக்கக்கூடிய ஒரு இடம். கொஞ்சம் நெருக்கமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சொத்துக்களை பங்கு பிரிக்கக்கூடிய ஒரு இடம். நம்முடைய வாரிசு உரிமை அடிப்படையிலே பொருளாதாரத்தை, அந்த சொத்துக்களை பிரித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல பங்கு பிரிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீரென்று என்ன செய்கின்றார்கள்? அந்த உலுல் குர்பா வல் யதாமா வல் மசாகின், தூரமான அந்த சொந்தக்காரர்கள், யதீம்கள், அந்த அனாதைகள், ஏழைகள் வந்து விடுவார்கள் என்று சொன்னால், ஃபர்சுகுஹும் மின்ஹு, அதுல இருந்து நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. சொத்து பிரிக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த ஏழைகளும் அனாதைகளும் அந்த தூரத்து சொந்தக்காரர்கள் வருவார்கள் என்று சொன்னால், அவர்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்கள்? அதுல இருந்து கொஞ்சம் கொடுங்க. கொடுப்பது மாத்திரமல்ல, வக்கூலுலஹும் கௌலன் மாரூஃபா, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, நல்ல ஒரு இன்பமான மகிழ்ச்சியான வார்த்தையை சொல்லி கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கின்றான்? திருக்குர்ஆனிலே இந்த அனாதையோட விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமையை நமக்கு என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். ஏன்? அனாதை என்று சொல்லக்கூடியவர்கள் இது மாதிரி ஒரு ஆதரவற்ற நிலையிலே அவருடைய ஏக்கத்தையும் அல்லாஹ் கவனிக்கின்றான். இது மாதிரி ஒரு சொத்துக்களை பிரிக்கிறாங்க, நமக்கு தாய் தந்தை இல்லை, அல்லது நாம் தனியாக இருக்கின்றோம், இதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை என்றெல்லாம் அவருக்கு ஏங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவருக்கான ஒரு உரிமை கொடுக்கும் விதமாக இவர்கள் எல்லாம் இந்த சொத்து பிரிக்கக்கூடிய இடத்திற்கு வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவர்களுக்கு கொடுக்கல என்று ஒரு வார்த்தையின் கூடுதலாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே என்னோடு இப்படி இருப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய ஆட்காட்டிவரையும் நடுவர்களையும் அழைத்து சொல்லுகின்றார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், அனாதையுடைய விஷயத்தில் கூட ஒருவர் கவனம் எடுப்பார் என்று சொன்னால், அவருடைய விஷயத்தில் கூட ஒருவர் உதவி செய்வார் என்று சொன்னால், அது கூட நாளை மறுமையிலே நமக்கு என்ன செய்யும்? மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்று தரும் என்பதை எல்லாம் நாம் கவனிக்கின்றோம். சொல்ல போனால் மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். அந்த மூமினான பண்புடையவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? உணவளிக்கின்றார்கள். யாருக்கு? மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவர்கள் உணவு கொடுக்கின்றார்கள். மூமினுடைய பண்பை அவர்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் இவர்களுக்கு உணவு வழங்கியதெல்லாம் இந்த ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் நாங்கள் இந்த உணவு கொடுப்பதெல்லாம்
அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் நாங்கள் என்ன செய்கின்றோம், உணவு கொடுக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகூரா. இதற்காக வேண்டி, இந்த உணவு கொடுத்ததற்காக வேண்டி உங்களிடத்தில் எந்த விதமான ஜஸாவை, கூலியை எதிர்பார்க்காமல், எந்த விதமான நன்றியும் எதிர்பார்க்காமல் நாங்கள் உனக்கு உணவு கொடுக்கின்றோம். பூமியுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அனாதைகளை பராமரிப்பது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஒரு நீண்ட ஒரு பட்டியலை போடுகின்றான். சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. மறுமை நாளிலே, அந்த கடுமையான நாளிலே, அந்த கொடூரத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும், அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கொடுக்கிறோம் என்றெல்லாம் அவர்களை பற்றி ஒரு நீண்ட பட்டியலை போடுகின்றான். இதெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள், அறிவுரைகள் என்னவென்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒருவர் இருப்பதற்கான வாய்ப்பை நாம் தேடுவோம் என்று சொன்னால், அனாதைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், அவருடைய விஷயத்தில் நீங்கள் பராமரிப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதிலே கவனமாக இருங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், சாப்பாடு கொடுங்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான வழிமுறைகள் இந்த மார்க்கத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு மார்க்கம் சொல்லக்கூடிய இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணுவோம் என்று சொன்னால், அதை பின்பற்றுவோம் என்று சொன்னால், உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலை சொல்கின்ற அதே நேரத்தில் இந்த செய்தியை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, அதை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இது மாதிரி சம்பவங்களை பார்க்க முடிகின்றது. அவர்களுக்கு இது மாதிரி செய்திகள் சொல்லப்பட்டவுடன் அதற்காக வேண்டி உடனே அதனுடைய ரியாக்ஷனை வெளியே காட்டிய சஹாபாக்களை பதிர் போர்க்களங்களிலும் இன்னும் சில நேரங்களிலும் பார்க்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றில் உஹது என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம், பெரிய ஒரு முஸ்லிம்களுக்கான பின்னடைவை சந்தித்த ஒரு போர்க்களம். பத்ருக்கு அடுத்து உஹது போர்க்களம். ஆரம்ப நேரத்தில் முஸ்லிம்களுக்கு சாதகமாகவும் அதனுடைய பிற்பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் பாதகமாகவும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் இந்த உஹது போர்க்களத்திலே நடைபெறுகின்றது. அந்த ஒரு போர்க்களத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குழப்பங்கள் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்றெல்லாம் கூட போர்க்களத்திலே வதந்திகள் பரவக்கூடிய அளவிற்கு அந்த போர்க்களம் என்பது என்ன செய்தே ஒரே ஒரு குழப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பற்கள் உடைக்கப்படுகின்றது. களத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லாம் அங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக மருத்துவம் பார்த்தார்கள் என்றெல்லாம் இந்த போர் சம்பந்தமாக நாம் அறிந்திருப்போம். அந்த போர்க்களத்தில் நாம் ஒரு செய்தியை பார்க்கின்றோம். இவ்வளவு குழப்பமான ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரத்திலே தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்களை சுற்றி 7 நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 7 நபர். இந்த 7 நபர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, டைரக்டா அவரிடத்திலே சொல்லாமல் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதை போன்று அவர்களுக்கு தகவல் சொல்றாங்க. என்ன தகவல் சொல்றாங்க? மையருத்துஹும் அன்னா வலஹுல் ஜன்னாம் அவ் ஹுவ ரஃபீகும் ஃபில் ஜன்னாம். யார் இந்த போர்க்களத்திலே இந்த மார்க்கம் ஓங்க வேண்டும் என்பதற்காக களமிறங்குகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, இல்லை இல்லை அவ்வ ரஃபீகு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார்கள் என்கின்ற செய்தியை சொல்கின்றார்கள். ஒரு நபர் உடனே களத்தில் இறங்குகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் எதிரிகளோடு அவர் சண்டை போட்டு உடனே ஷஹீதாகின்றார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் மையரத்துஹும் அன்னா வலஹுல் ஜன்னாம் அவ் ஹுவ ஃபி ரஃபீகின் ஃபில் ஜன்னாம், மீண்டும் அதே வார்த்தையை சொல்கின்றார்கள். இன்னொரு சஹாபி அதே போன்று எதிரிகளோடு சண்டை போடுகின்றார், அவரும் அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுகின்றார். இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு பின்னால் இறுதியாக 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு போட்டி. என்ன, நீங்க போவதா நான் போவதா என்கின்ற போட்டி வந்ததற்கு பின்னால் அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வழியை காட்டியதற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக 7 பேரும் அந்த எதிரிகளால் வெட்டி வீழ்த்தப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே இவர்கள் இருப்பார்கள், அதுவும் என்னோடு இருப்பார்கள் என்கின்ற அந்த செய்தியை சொன்னவுடன் உடனே அதற்கான செயல்பாடாக அவர்கள் செய்து காட்டினார்கள் என்கின்ற தகவல் இந்த போர்க்களத்திலே பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த மார்க்கம் ஓங்குவதற்காக இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்க முடிகிறது. என்றால் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் என்பது சாதாரணம் கிடையாது. 7 பேரும் வெட்டி கொல்லப்பட்டார்கள், வீழ்த்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் ஒரு வரியில கடந்து சென்று விட முடியாது.
கிடையாது. இதே போர்க்களத்தில் ஜாபிர் பின் அப்துல்லா அவருடைய தந்தையார் கொல்லப்படுகின்றார்கள். எப்படி கொல்லப்படுகிறார்கள் தெரியுமா? இப்படித்தான் எதிரிகளோடு சண்டை வருகின்ற நேரத்தில், போர் வருகின்ற நேரத்தில் கடுமையாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி எல்லாம் பார்க்க முடிகின்றது. ஏராளமான நபித்தோழரை சொல்லலாம். அதில் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள்? இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுகின்றார்கள். எப்படி கொல்லப்படுறாங்க? அதாவது அவருடைய மூக்கு அறுபட்ட நிலையில், அவருடைய காது அறுபட்ட நிலையில், அவருடைய உதடுகள் அறுபட்ட நிலையில். அதாவது இதை நாம ஒரு நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருவோம் என்று சொன்னால், ஒருத்தருடைய மூஞ்சி இருக்குது, மூக்கு அறுத்துட்டோம், பார்க்க நம்மளால முடியுமா? எவ்வளவு ஒரு கடுமையாக இருக்கும், எவ்வளவு ஒரு கடுமையாக இருக்கும் என்பதெல்லாம் கவனிக்க வேண்டும். காது அறுபட்ட நிலையில் இருக்கின்றது. அதே போல பார்த்தா உதடுகள் அறுபட்ட நிலை. இப்படியாக அவருடைய உடலை அவர்கள் பதம் பார்த்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரை பார்ப்பதற்கு ஜாபிர் அவங்க வராங்க, அவருடைய கூட்டத்தாரெல்லாம் தடுக்கிறாங்க. பார்க்காதப்பா, எங்களாலே பார்க்க முடியல, ரொம்ப கடுமையா இருக்கு, கொடுமையா இருக்குது, நீ பார்த்தால் கஷ்டப்படுவாய் என்றெல்லாம் தடுக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர் முயற்சி செய்கின்றார். அப்பொழுதும் அவர் பார்ப்பதற்கு அவங்க என்ன செய்றாங்க? தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்ததற்கு பின்னால் அவரை பார்ப்பதற்கான அனுமதி கிடைக்கின்றது. அவ்வளவு ஒரு கடுமையான நிலையிலே பார்த்து கவலைப்படுகின்றார்கள், அங்கே அழுகின்றார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தபுக்கி வலா யுபுக்கி, நீங்கள் அழுதாலும் சரி அழாவிட்டாலும் சரி, இவரை அந்த மண்ணிலே அடக்கின்ற வரையிலும் வானவர்கள் இவர்களுக்காக வேண்டி ரெக்கையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா அவருடைய சம்பந்தமாக ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், போர்க்களத்தில் இந்த அளவிற்கு எதிரிகளால் கொல்லப்பட்டு, வெட்டப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, சின்ன பின்னமாக்கப்பட்டு, இப்படியான நிலையில் தான் அந்த போர்க்களத்தினுடைய பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றது. அப்படியான ஒரு நிலை தனக்கு ஏற்பட்டான பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், சொர்க்கத்திலே என்னோடு இருப்பதற்கான வாய்ப்பை அங்கே சொன்னதற்கு பின்னால் அவர்கள் உடனே என்ன செய்கின்றார்கள்? களத்தை அங்கே இறங்கி தன்னுடைய உயிரை அங்கே விட்டார்கள் என்கின்ற செய்தி எல்லாம் பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அறிவுரைகள் என்னவென்று சொன்னால், சொர்க்கத்திற்கு ஆசைப்படுகின்ற முஸ்லிம் அனைவரும் மறுமையில அல்லாஹ்வுடைய தூதரோடு உயர்ந்த அந்த சொர்க்கத்தில் இருப்பதற்கு ஆசைப்படுவதற்கான வழிமுறைகள் தான் மார்க்கத்தில் இது போன்று ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் இலகுவாக கடைபிடிப்பதற்குண்டான ஒரு வழிமுறையாக மேலே சொன்ன அந்த ரெண்டு விஷயமெல்லாம் இருக்கின்றது. அதையெல்லாம் கவனத்திலே கொண்டு சொர்க்கத்திற்கு ஆசைப்படுகின்ற நாம் அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்கான அந்த ஆசையும் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியிலே ஈடுபடுவோமாக என்பதை சொல்லி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் என்று சொன்னால், இன்னும் இதைவிட எளிமையான ஒரு வழிமுறைகள் கூட மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான வாய்ப்பை பலரு கூட வழங்கியிருக்கலாம். அதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் கூட என்ன செய்யலாம்? அதை பயன்படுத்தி கூட நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்கான அந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெண் பிள்ளைகளை பெற்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஆத ஜாரத்தைனி ஹத்தா தப்லுகா, யார் இரு பெண் பருவ வயதை அடைந்த இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று பராமரிக்கின்றார்களோ, ஜா யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அவர்கள் வருவார்கள், வ அனா ஹுவ வ லம்மா அஸாபஹு, அதாவது அவரும் நானும் மறுமையிலே இப்படி இருப்போம் என்று சொல்லி தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள்? இணைத்து நமக்கு ஒரு தகவலை சொல்கின்றார்கள். பொம்பளை பிள்ளைகளை பெற்று இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று மார்க்க அடிப்படைகளை வளர்த்து அவர்களுக்கான ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து அந்த நிலையிலே ஒரு மனிதன் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பார் என்று சொன்னால் அவருக்கான வாய்ப்பு என்ன? சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இரண்டு ஆட்காட்டியவர்களுக்கும் நடுவுல எவ்வளவு இடைவெளி இருக்குங்க? ஒரு சின்ன ஒரு மைக்ரோ அளவுக்கான இடம் இருக்குமா? அவ்வளவு நெருக்கமான ஒரு நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய அளவிற்கு அற்புதமான தகவல் இது. ஏன் இந்த தகவல் இப்படி சொல்லப்படுகிறது என்பதை நடைமுறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, பெண் பிள்ளைகளை பிறக்கக்கூடிய செய்தியை கேட்டாலே அன்றைய காலங்கள்ல அதை முகம் சுளித்த நிலையில் எதிர்கொண்ட செய்தி எல்லாம் திருக்குரானில் சொல்லப்படுகின்றது.
பொம்பளை பிள்ளைதான் பிறந்திருக்குன்னு ஒரு தகவல் வந்தாலே உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், எனக்கு பொம்பளை பிள்ளையா என்றெல்லாம் சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையெல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். பெரிய அவமானமாக பார்ப்பார்கள். பெரிய ஒரு கேடு வந்து விட்டதை என்று பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பஷீர் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய செய்தியை சொல்லும் பொழுது நற்செய்தி என்று சொல்லி காண்பிக்கின்றான். அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது அது இன்றைய காலங்களில் பார்க்கின்றோம், சமீப காலமாக பார்க்கின்றோம். பெண் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இன்ன பிற செயல்கள் மூலமாக வழிகட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே கூட இருக்கலாம் என்றெல்லாம் மேலே தகவல் சொன்னோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இவரை நேசிக்கின்றோம், இவரை எங்களுக்கு பிடிக்கும், எல்லாவற்றோட விவரங்களுக்கு பிடிக்கும் என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சி நம்முடைய சமுதாயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் தளங்களிலே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகள் எந்த அளவிற்கு சீர்கட்டு போயிருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறதா இல்லையா? இதிலிருந்துலாம் இவர்களை டைவர்ட் பண்ணி இவர்களை திசை திருப்பி மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்கள் வளர்க்கக்கூடிய காரியம் சாதாரணம் கிடையாது. போன வாரம்லாம் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. ஒரு படத்தை பார்த்து வந்து தகவல் சொல்றாங்க, நாங்க இதற்கெல்லாம் ஜும்மாத்தோட எங்களுக்கு பெருசா இல்ல, நாங்க தொழுகையெல்லாம் விட்டுட்டு விட்டோம் என்றெல்லாம் கூட அதை மீறி நாங்கள் பார்க்க வந்தோம் என்றெல்லாம் செய்திகளை கேள்விப்படுகின்ற பொழுது இதோ நேற்றைய முன்தினம் ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு தெருவுக்கள்ல அந்த ஓட்டுகளை சேகரிக்க வருகின்ற பொழுது நம்முடைய சமுதாய பெண்கள் ரோட்டில் இளப்பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பெண் பிள்ளைகளுடைய நிலையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு ஒரு மோசமான நிலை நம்முடைய சமுதாயத்தில் வந்துவிட்டது என்றெல்லாம் கவலைப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண் பிள்ளைகளை இரண்டை வழங்கி மார்க்க அடிப்படையில் அவர்களுக்கான அந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து அதை பராமரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அதுவும் நாளை மறுமைகளை அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் மார்க்க நமக்கு என்ன செய்கின்றது, இது போன்ற வாய்ப்புகள் வழங்கியவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாமல் இன்னும் சில வழிமுறைகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்கின்ற நாம் இந்த உலகத்தில் நம்முடைய நோக்கம் நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையுமே நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை தான். அந்த சொர்க்கத்திலே நாம் பயணிக்க இருக்க நாம் உயர்ந்த சொர்க்கமான அதுவும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்கின்ற இது போன்ற செய்திகளை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் இது போன்ற ஏராளமான செய்திகள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்கான பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லி இருக்கக்கூடிய தகவலிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் பேண முடியுமோ, எதையெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அதையெல்லாம் கடைபிடித்து இந்த உயர்ந்த சொர்க்கத்தை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்து அல்லாஹ்விடத்திலும் அதிகம் பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.